புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षार्वक्षदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வர். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசிகளுடைய பலாபலன்கள் இதோ. அதுக்கப்புறம் ஆன்மீக தகவலும் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர், தம்பி தங்கை அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள், அவங்க படிப்பு, வேலை, தொழில், திருமணம் இது போன்ற காரியங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு மன சங்கடங்கள் இன்றைய தினத்தில் தீரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் உட்காந்து பேசினா தான் தெளிவாகும்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எழுத்துப்பூர்வமாக யார்ட்டையாவது ஒன்று கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. மறதி இருந்துட்டு இருக்கும். இதை கொடுத்துட்டுனா கொடுக்கலையா, இங்கே வச்சனா வைக்கலையா, வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணனா, ஃபேன் ஆஃப் பண்ணனா, லைட் ஆஃப் பண்ணா, இதை உங்கள்கிட்ட தானே இது சாவியை கொடுத்தேன், உங்கள்கிட்ட தானே இது கொடுத்தேன், இது போன்ற சில பிரச்சனைகள் அப்பப்போ இந்த தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். நண்பர்கள் மூலமான சாதக பாதகம் 50-50% இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்சியில் தலைவராக இருந்துருக்க மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சில பேர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறுதலாக சொல்லக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் இருக்குது. அதனால் 1க்கு 2 பேர் 3 பேர்கிட்ட அந்த உண்மை சம்பவங்கள்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு தலைமையில் ஒரு வேலையில் ஒரு பெரிய தலைமை பொறுப்புகள் இருந்துருக்கோம், தொழிலில் ஒரு தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பண்ணும்பொழுது அதை பற்றி 1க்கு 2 முறை பரிசீலனை பண்ணி இன்றைய தினத்தில் எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கை காசு இவ்வளோ தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொழிலுக்கு இவ்வளோ தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிஸ்னஸுக்கு இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குடும்பத்தாரோட பேசுகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. ஃபேமிலியில் சில ப்ராப்ளங்கள்லாம் நீயா நானாங்கிற கருத்தெல்லாம் இன்றைய தினத்தில் வரும். நீ பெருசா, நான் பெருசா, உங்கள் அப்பா அம்மா இப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா இப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி பேசினாங்க, நம்மளுக்குள்ளே சண்டை கிடையாது, சொந்த பந்தம் தான் சண்டை. இந்த போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. பணவரவுகள் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் அப்புறம் பண்ணாமல் பண வரவுகளை பற்றி நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல பலன்கள். இன்றைக்கி பிஸ்னஸ் சம்மந்தமான டாக்ஸ் எல்லாம் சூப்பரான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது இவர் கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவார்ப்பா, வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் எதாக இருந்தாலும் பேசினேல் அப்படின்னு சொன்னால் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா போட்டு வள கொலன்னு பேசாமல் இவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவார் அப்படிங்கிற வார்த்தைகள் பிறருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால், வாலிபால், அதே போன்று பார்த்திங்கன்னா செஸ் பிளேயராக அந்த ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தெரியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்கு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. அற்புதமான வியாபாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாள். அது மாதிரி உங்களுக்கு போகக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் கெடுக்கிறதுக்காகவும் பின்னாடி முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பேசல கவனம் என்பது தேவை. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு முயற்சி எடுத்துட்டோம், அந்த முயற்சியில் பல தடங்கள் வருது. அந்த தடங்கள் வந்தனாலும்
அதில் ஏன் தடங்கள் வருது, நம்மளால் வருதா மற்றவங்களால் வருதா, நம்மளால் வந்ததுன்னா நம்ம திருத்திக் கொள்கிறோம், மற்றவங்களால் வந்ததுன்னா அப்போ நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம ஜாதகம் கிடையாது, அவங்களுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபரை தேர்ந்தெடுத்துட்டு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்கள் சாதாரணமாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை நம்மளை வந்து தொலைக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா நிச்சயம் சரிவாகும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சில பிரச்சனைகள் நம்ம வந்து பேசலாமா பேசப்படாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அது பேசினாலும் தோல்வியில் முடியும். அது வந்து அவ்வளோ சக்ஸஸாக முடியாது, 50% தான் சக்ஸஸாக, அதுக்கு மேலே அதில் தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்றது தான் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் மறதிகள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த மறதி அதிகமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசினா சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் தூரப்பிரயாண சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசினா இன்றைய தினத்தில் சக்ஸஸ் ஆகும். ஒரு டாக்டரை சொல்லியிருக்கார், ஒரு ப்ரொசீஜர் பண்ண சொல்லியிருக்கார், இருந்து இன்றைய தினத்தில் ஒரு குளுக்கோஸ் எடுத்து சொல்கிறார், அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக டாக்டர் வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, இதை நீங்கள் கடைப்பிடிங்க, இந்த மெடிக்கேஷனை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறார். அப்போ அதை நீங்கள் சரிவர கடைப்பிடிச்சால்னா நல்ல பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே தூக்கம் வருது என்னன்னு தெரில அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துனா நல்ல பலனும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவேன். பயங்கர பவர்ஃபுல்லான பேச்சு உங்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. அதாவது எதை பேசுனா இவங்க வந்து இதை கன்வீன்ஸ் ஆவாங்கன்றதுல உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுலேயும் சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சுலபம் கன்வீன்ஸ் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. பிஸ்னஸ் அவன் கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒயர் சம்மந்தமான, டயர் சம்மந்தமான, ட்ரேடிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரமாதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் வேலை தான் முழுமையான கான்சன்ட்ரேஷன் வேலையில் இருந்துருக்கணும். வேலை இவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிவிடுவார் அப்படின்னு தான் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இல்லை நம்ம உட்காந்து சும்மா இருந்தோம் நம்ம குறைகளை சொல்லிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நிறைய அப்படியே சேர்ந்துட்டே வரும். அந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவாக மட்டும் பேசிட்டுனா நெகட்டிவாக பேசணும். நீங்கள் உடம்பை பற்றி இன்றைக்கி என்னமோ தெரில, கை காலெலாம் வலி, ஒரே பிரச்சனை, எந்திரிச்ச உடனே அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனம் போயிடுமோ? கிடையாது. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலையில் இறங்க ஆரம்பிச்சிடணும், ஃபுல்லாக வேலையை பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அப்போது நீங்கள் எதையுமே அதை ஒரு பெரிய டிட்டர்மினாக எடுத்து பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா பிரமாதமான முயற்சி, அதன் மூலமாக பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமாக, அதுக்கப்புறம் சரியாயிடும். நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா தெரியும், 2 விதமான நபர்களை நீங்கள் பார்க்கலாம். போன அன்றைக்கி எங்கள் அப்பா அப்படி வேறு மாதிரி அப்படியே 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் என்னமோ தெரில, அதெல்லாம் வலிக்குது, நான் வரவே இல்லை அப்படின்னு ஜிம்முக்கு ஒரு 3 நாள் லேட் போட்டுருவா, லீவு போட்டுருவா. அதுக்கப்புறம் திருப்பி வருவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி லீவு போட்டுருவா, திருப்பி வருவாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. ஜிம்மில் இருக்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் சில பேர் பார்த்துட்டேன்னா அப்படி ரொம்ப சுறுசுறுப்பாக, சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே ரொம்ப டல்லாக இருப்பா, ஏன்டா வரோம், சரி யாரோ சொல்லிவிட்டு அந்த உடம்புக்கு வேண்டி சொல்லிவிட்டா, அப்படி ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் உடம்பை பார்த்திங்கன்னா 6 பேக் 8 பேக்லாம் போயிடும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நீங்கள் அதை ரொம்ப ஸ்டப்பனாக இருந்து எல்லா வேலைகளும் எடுத்து பண்ணிட்டுனா நல்ல பலன்கள் இருக்குது. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வேகமாக தொழிலில் செய்யப்பட்டேன்னா உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பிரயாணத்துக்கு பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்துக்கு சூப்பரான நாள் இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு பவர்ஃபுல்லான நாள் இன்றைய தினத்தில்.
உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்திறன் சில பேர்த்துக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அற்புதமான முயற்சி. இதெல்லாம் மனசுலாம் வச்சுக்க மாட்டேன், டப்புன்னு பேசிடுவேங்கிற மாதிரி எடுத்து செயல்படுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். வெளியிலலாம் எனக்கு எதிரி கிடையாது, வீட்லேயே தான் எதிரி இருந்துருக்கா, சொந்த பந்தம் தான் இருந்துருக்கா. முன்னாடி ஒன்று பேசுகிறா, பின்னாடி ஒன்று பேசுகிறா, எதையும் கண்டுக்காதீங்க. தெய்வ சக்தி, தெய்வ அருள் இருந்தால் போதும். எல்லாமே தெய்வம் உங்களுக்கு நின்று காப்பாற்றுவார். நல்ல முயற்சிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கறதுக்காக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல கடன் சம்பந்தமான தொல்லைகள் இருந்தால் தீர்ந்துடும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. நீயா நானாங்கிற போட்டிகள் வேண்டாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம். அதே சமயத்தில் சில விஷயங்கள் உங்களுக்குன்னு பிரச்சனைகள் தேடி வந்தாலும் இன்றைக்கி பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார் ஒரு 11 தடவை வச்சு பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றி எனக்கு இந்த நாளை சரியாக ஓட்டி கொடு அப்படின்னு சொன்னால் தடங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பிச்சுப்பாங்க. திடீர் பணவரவுகள் உண்டு. அதே சமயத்தில் இத்தனை நாள் தடங்களான ஒரு விஷயத்தில் ஒரு கிளியர் ஓப்பனிங் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மன வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுர் ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருந்துட்டுருக்கு. எண்ணிய காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சிடும். திருமண விஷயங்கள் வெற்றி பெறும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே எனக்கு மட்டும் இல்லை சார், நான் மட்டும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன், 4 பேர் நன்னா இருக்கணும், இப்படி ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் இவா மூலமாக அவா மூலமாக ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இட் வில் பி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நல்லோரது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கடை வச்சுருக்கோம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசி நேயர்கள் சினிமா சம்பந்தமான துறை, பேர்பேக் சிங்கராக இருந்துருக்கிறோம், ஆன்லைன் கிளாஸஸில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான கிரகநிலைகள் சாதகமாக உங்களுக்கு இருந்துருக்கு. இன்றைக்கி வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சம்மந்தமாக தொழிலை பேசாமல் வீட்டில் மாற்றிடலாம், இல்லைனா சொந்தமாக இடம் வாங்கிடலாம், இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. வறுமையில் ரொம்ப சார் கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு யாராவது ஒரு உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மகராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. பிரயாணம் இருக்கும், நிறைய பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், மத்தியானத்துக்கு மேலே காலை வேலைகளில் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள், உணவு, சேமிப்பு, பணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவேன். கொஞ்சம் கராரான பேச்சு. நீ எனக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, நான் உனக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, என்ன இப்படி பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், என்னை கண்டுக்கிறதே இல்லை, வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கோவமெல்லாம் தாவமெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். சரி, நம்ம தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. என் மனசில் படுறது இது கரெக்டாக தான் இருக்கும். சில நேரங்களில் 100% இருக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க் ஃபார் யூ. டெலிபதி நிறைய ஒர்க் ஆகும். ஆனால் சில நேரங்களில் அதே மனசு தப்பாக கூட சொல்லலாம். ஸோ டேக் கேர் ஆஃப் இட். அதில் ரொம்ப கவனமாக இருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. மகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. நிறைய விஷயங்கள் இந்த காதில் வாங்குவேல், யார் பேசுகிறான்னு தெரியும், வேறு வழி இல்லை, அவளை கட் பண்ணி விட முடியாது. நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் வச்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு யூ வில் ப்ரொசீட் தட், நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை செய்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்கள், நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம், கல்யாணம் அல்லது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது போன்ற விஷயம் பத்திரிக்கை அழிச்சோ இல்லைனா ஒரு பிளானிங்காகவோ இது எப்படி முயற்சி பண்ணுறேன்னு சொல்லும்போது சந்தோஷம். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனத்துக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், பட் பெருசாக ஒன்றும் பாதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நீங்கள் பிரயாணமாக இது பண்ணிவிட்டாலும் நிச்சயம் நல்லாயிருக்கும். எங்கேயாவது வெளியூர், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், டிக்கெட் புக்கிங் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் பண்ணிட்டேன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இந்த தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய பேசுதல் இருக்கும். அதே மாதிரி லோன் கட்டுறது, மாதம் கட்டுறது,
வீட்டுக்கு தேவையான செலவுகள் பண்ணுறது, கரையான் கரப்பம் வச்சு அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பெயிண்டிங் அடிக்கிறது, இது போன்ற விஷயங்களை இன்றைய தினத்தில் முயற்சி. நல்ல பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் சில பேர் உங்களை இவா ரொம்ப தப்பு எதிரியாக நினச்சிட்டு இருப்பா. அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை எப்போனா உங்களோட பழகும்பொழுது தான் அது தெரிய வரும். மீனராசி என்பர்கள் சரி பேசினா பேசிட்டு போட்டு, எத்தனையோ பேசுறது பார்த்துட்டோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஏன் காதிலேயே வாங்க மாட்டேன் விட்டுடலாம். அப்போதைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நீங்களே சரியாடுவீங்க. மீனராசி நண்பர்கள் இன்றைக்கி ஃபைல் ஒப்படைக்கிறது, ஆஃபீஸில் ஏதேனும் மீட்டிங் பண்ணுறது, அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மறதியும் இன்றைய தினத்தில் இருக்கும், அதை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, சார் வீடு வந்து வாஸ்து இது. இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் இந்த பிரச்சனையே ஆரம்பித்தது. நீங்கள் வாஸ்து எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. இதே வார்த்தையை எவர் ஒருவர் 3 மாதம் தொடர்ந்து சொல்லின்னு இருக்காலோ அந்த வீட்டை விட்டு மாறுறது தான் பெஸ்ட்டு ரெமெடி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் இதுதான். அதாவது ரெமெடிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விளக்கேற்றுற வழக்கங்கள், கணபதி ஹோமம் பண்ணுற வழக்கங்கள், இது மாதிரி வழக்கங்கள்லாம் வச்சுருக்கோம். பட் மனதிற்கும் அந்த இடத்திற்கும் ஒரு பெரிய லிங்க் வந்து இருந்துருக்கு. என்ன பண்ணாலும் என் மனசு சரியில்லை சார், என்னமோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான், இந்த தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை, இது எனக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். பிரச்சனை இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லாத எதுவுமே கிடையாது. பட் தொடர்ந்து 3 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அதே நீடிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், எய்தர் உங்களுக்கு சனி தசை, கேது தசை, ராகு தசை இல்லாமல் இருந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தொடர்ந்து நீடித்துட்டு இருந்ததுனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் அந்த பிளேஸை வந்து மாற்றுறது ரொம்பவுமே முக்கியம். அது உங்களுக்கு செட் ஆகலை, அது உங்களுக்கு சூட் ஆகலை. இந்த 2 விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். இதை ஜோதிடத்தை விட ப்ராக்டிக்கல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜியில் வாஸ்து ரீதியாக இன்றைக்கி நம்ம ஒன்று சொன்னோம். ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து 3 மாதத்துக்கு மேலே இருக்கேன், பட் எனக்கு சூட்டே ஆகலை, நானும் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்னு சொன்னால் அதற்கு மேலே அந்த இடத்துல பரிகாரம் செட் ஆகிறது. யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் பிளேஸ். இஃப் யூ சேஞ்ச் தட் பிளேஸ் இமீடியட்லி அந்த பிரச்சனை, தொழில், படிப்பு, வேலை, கல்யாணம் அல்லது குடும்பம் போன்ற எல்லா விஷயங்கள் ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் ஆகும். இதுக்கு ரெமெடி சொல்கிறத விட சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைக்கி வாஸ்து டிப்ஸ் உங்களுக்கு. ஒரு ப்ராப்ளம் 3 மந்த்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, முதல்ல அங்கே இருக்கக்கூடாது, இடமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் பேஸ்டான ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி சொன்னோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.